புதுச்சேரி தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக களமிறங்க இருக்கும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அரசியல் பயணத்தில் கடந்து வந்த பாதைகள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு மக்களவை தொகுதி அமைந்துள்ளது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் முன்னணி கட்சிகள் பிரபலங்களை களமிறக்கியுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக களமிறங்க இருக்கும் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவருமான வைத்திலிங்கத்தின் பின்னணி மற்றும் கடந்து வந்த பாதைகள் குறித்து இப்போது பார்ப்போம். தற்போதைய புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இருக்கும் வைத்திலிங்கம் 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரரின் குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தையார் வெங்கடசுப்பா ரெட்டியார் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய திருநாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான தாமிரபத்திர விருது பெற்றவர் ஆவார். வைத்திலிங்கம் ஆரம்பம் முதலே காங்கிரஸ் கட்சியில் முழுதாக தன்னை இணைத்துக் கொண்டு 50 வருடங்களில் வெற்றிகரமாக பல்வேறு பதவிகளை வகித்து அந்த பதவிகளுக்கும் அழகு சேர்த்தவர். கடந்த 40 வருடங்களில் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு 8 முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் 2 முறை முதலமைச்சராகவும் பதவி வகித்த அவர் சட்டப்பேரவைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க வைத்திலிங்கம் கடந்து வந்த பாதைகள் என்ன? அவற்றை பற்றி ஒரு பார்வை. 1971ஆம் ஆண்டு வைத்திலிங்கம் தன்னை இளைஞர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு வட்டார அளவில் பொறுப்புகளை வகித்து அப்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் வெற்றி பெற அயராது உழைத்த அவர் 1974 மற்றும் 1977 ஆண்டுகளில் வட்டார இளைஞர் காங்கிரஸில் இருந்தபடியே அத்தொகுதியில் நின்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற உழைத்தார். தொடர்ந்து 1974 முதல் 1980 வரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு நிலவள வங்கியின் தலைவராக பொறுப்பு வகித்தார். 1976 முதல் 1982 வரை புதுச்சேரி மாநில மார்க்கெட் கமிட்டியின் தலைவராகவும் பதவி வகித்தார். 1976 முதல் 1985 வரை மாநில விவசாய நல வாரியத்தின் துணைத் தலைவராகவும் 1981 முதல் 86 வரை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்தவர். 1985இல் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தின் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அன்று முதல் இன்று வரை பல்வேறு தேர்தலை கண்ட அவர் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று பல்வேறு பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1985 முதல் 1990 வரை 7வது சட்டமன்றத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 1990 மற்றும் 91இல் மீண்டும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1991 மற்றும் 1996 வரை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன்முறையாக புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்தார். 1996ஆம் ஆண்டு மீண்டும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். மீண்டும் 2001 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் அதே நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2006ஆம் ஆண்டு தொழிற்சாலை மற்றும் மின்துறை அமைச்சராக செயல்பட்டார். 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார். 2011ஆம் ஆண்டு மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்ட அவர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இதன் காரணமாக 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதுச்சேரி மக்களவைத் தொகுதியின் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த அவர் 1,97,025 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும் வெற்றி பெற்றார். இது கிட்டத்தட்ட பதிவான வாக்குகளில் 56.26% வாக்குகள் ஆகும். இத்தகைய மாபெரும் வெற்றி பெற்ற அவர் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்று கேள்விகளை எழுப்பினார். அவரின் அயராத உழைப்பை கண்ட காங்கிரஸ் கட்சி 2023ஆம் ஆண்டு புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவி அளித்து அழகு பார்த்தனர். இத்தகைய பெரும் வியக்கத்தக்க அரசியல் பயணத்தை தொடர்ந்த அவர் முதலமைச்சராக இருந்தபோது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார். அவரின் தந்தையான வெங்கடசுப்பா ரெட்டியாரின் வழிகாட்டுதலின்படி ஏழை மக்களின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்தில் அவரது பங்கு அளப்பரியது. அந்த வகையில் கல்வி, தொழிற்சாலை, விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது அதிக கவனம் செலுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991 முதல் 96 வரை முதலமைச்சராக இருந்த காலத்தில் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறையை முற்றிலுமாக ஒழித்தார்.
புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் தடையில்லாத குடிநீர் வழங்கவும் வழிவகை செய்தார். புதுச்சேரியில் முதன்முறையாக அனைத்து மசூதிகளுக்கும் அரசு வழங்கும் சலுகைகள் கிடைக்க செய்த அவரது ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் பல்வேறு கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் ₹1 பயணம் செய்யும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் பேருந்துகளும் இயக்கப்பட்டது. மேலும் அனைவருக்கும் 20 கிலோ ஒற்றை அவியல் அரிசி மூட்டையும் ரேஷன் கடைகள் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் வழங்கப்பட்டது. ஒரு விளக்கு இணைப்பு எனும் திட்டத்தின் மூலம் 100% கூரை வீடுகளுக்கும் மின்சாரமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் எழுத்தறிவில் சிறந்து விளங்குவதற்காகவும் பல்வேறு முயற்சிகளும் அவரது ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் முதியோர் பென்ஷன் வழங்கும் திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் உள்ள முதியோர் மற்றும் குடும்பத்தினர் பயனடைந்தனர். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 130க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நடைபெற்று முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.